Day 50 ஜிம் ஸ்டேட்டஸ் எப்பவுமே ஏதோ ஒரு தாட்டோடு வருவேன் நான் என்ன பேச போகிறது இப்போ அப்படியே லைவாக பேசுறது தான் இது 1 நிமிஷம் 2 நிமிஷமும் தெரியல எவ்வளோ நிமிஷம் போகும் தெரியல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா நான் ஃபுல் கார்டியோ மட்டும் பண்ணல இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு இது பேர் ஆப்ஸுக்கு தேவையான ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணேன் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்துட்டு Day 50 நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு 5 வீடியோஸ் முன்னாடி இதான் லாஸ்ட் வீடியோ ஒன்று ஸோ ரீசன் நான் சொல்ல விரும்பல பட் ஆனால் நிறைய பேர் அந்த வீடியோ நான் போட்டேன் நான் Day 50 லாஸ்ட் வீடியோவாக இருக்குன்ட்டுன்னு நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவே உங்களால் நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கிறேன் உங்களால் நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன் நீ ஏன்ப்பா இதெல்லாம் விடுற அப்படின்னு நிறைய கொஷின்ஸு அண்ட் சில பேர் வந்துட்டு இதெல்லாம் நான் சொன்னல அப்படி ஜிம்மும் போக மாட்டே கேட்டாங்க பட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க சீரியஸாகவே ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைங்க ஓகேவா பட் இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப ஒரு பல லெசன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஸோ அந்த லெசன்ஸ்லாம் லேர்ன் பண்ண பிறகு எனக்கு தோணுது Day 50 வரைக்கும் இல்லை Day 300 வரைக்கும் போகும்டா வீடியோ அந்த மாதிரி ஒரு லெசன்ஸ் எனக்கு வந்துட்டு கற்றுக் கொடுத்துருது ஸோ வந்துட்டு வீடியோ நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல ரெகுலராக வீடியோ வரும் ஃபஸ்ட் ஸ்டாப் அப்டேட் ஓகேவா ஸோ இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆப்ஸ்க்கு பண்ணேன் அதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு பர்சன் நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது பார்த்தோன்னா வந்துட்டு என் ஜிம்மில் ஒரு ஏஜ்டு பர்சன் வந்துருப்பார் 67 நான் ஏஜ் பர்சன் சொல்லவே கூடாது ஏன்னா வந்துட்டு இஸ் வெரி ஃபிட் என்ன கம்பேர் பண்ணுறப்ப வெரி ஃபிட் ஓகேவா அவர் சொன்ன சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணிச்சு நான் என்னடா அவனுக்கு மோட்டிவேட் பண்ணுறது அவரோட வார்த்தையெல்லாம் கேட்டு நீங்களே மோட்டிவேட் ஆகிடுவீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருந்தது அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து ஒருத்தர் ஹரின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த பிரதர் கூட வந்து நான் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே அவரோட ட்ரைனிங் பண்ணி நம்ம கூட ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஜிம்மில் ஒரு ஃபிட் கிடச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் நம்ம செம்மையாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு ஆப்ஸுக்கு செலவு ஒர்க் அவுட் பண்ணேன் இப்போ வீடியோலாம் பார்த்துருக்கீங்க அவர் பேர் ஹரி ஸோ இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் இஸ் மை பிரதர் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ வந்துட்டு செம்மையாக பண்ணேன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் வலிக்குது செம்ம இது பண்ணோம் ஸ்குவாட் பண்ணோம் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1 நிமிஷம் 10 செகண்டில் முடித்தேன் நல்லா ஃபஸ்ட் டைம் பண்ணுறது பட் அவர் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு 2 minutes 30 seconds வரைக்கும்லாம் போய்க்கிறாருங்க அவர் ஸோ செம்மையாக இதெல்லாம் சும்மா தான் பட் இதை விட நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது இன்றைக்கி சண்டே ரொம்ப நிறைய லேர்னிங்ஸ் எனக்கு கிடச்சி வாழ்க்கையில் நமக்கு திறமை இருக்குன்றது முக்கியம் இல்லை லேர்னிங்ஸ் கிடச்சாலே அந்த லேர்னிங் மூலிமா நம்ம திறமையானவங்களாம் மாறிக்கலாம் ஸோ உங்கள் இதில் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் லேர்னிங்ஸ் இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேலே வந்துடலாம் சொல்லிட்டு கிளம்புது இது உங்கள் விக்னேஷ் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முக்கியமாக மோட்டிவேட் ரொம்ப முக்கியங்க ஓகேவா நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க பட் நான் பண்ணுறதை பண்ணிட்டே சொல்லி கிளம்புது மீண்டும் ஒரு முறை ஏன் பார்த்தாங்க விக்னேஷ் லவ் யூ ஆல் நாளை சந்திப்போம்